ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல ஸ்கூல் டாஸ்க்ல நடக்கிற கலவரங்களை தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுல லேடிஸ் பாத்ரூம்ல விஷால் வெர்சஸ் தர்ஷிகா அப்படிங்கிற மாதிரி ஹார்ட்லாம் போட்டு எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அசம்பிள்ல வச்சு பிரின்சிபல் சொல்றாங்க, அதாவது வர்ஷினி இதெல்லாம் ரொம்பவே கேவலமா இருக்குது, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மஞ்சுரியும் அதே தான் சொல்றாங்க, படிக்க வர்ற பிள்ளைய எப்படியா பண்ணுவீங்க, படு கேவலமா இருக்குது அப்படிங்கமா அவங்களும் சொல்றாங்க. உடனே இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற தர்ஷிகா நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கலாம், நீங்க பேசுறதெல்லாம் ரொம்பவே தப்பா இருக்குது, நாங்க ரெண்டு பேர் பேசுறது தானே தப்பு உங்களுக்கு, நான் இனி அவங்க கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. எப்பா இது ஸ்கூல் டாஸ்கா இல்லனா வேற எதுவுமாப்பா? எல்லா தற்கொலைகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு முழுக்க முழுக்க காதல் பண்ணாதான் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இந்த தர்ஷிகா விஷால், அதே மாதிரியே தான் ரயான் சௌந்தர்யா, இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுல கொஞ்சம் ஓவர் டூப்பா தான் போயிட்டு இருக்காங்க. இப்படி தர்ஷிகாவை பொறுத்தளவுல கோவப்பட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா பிரின்சிபல் கிட்ட ராணுவ பேசிக்கிட்டு இருக்காரு, அதாவது வர்ஷினி கிட்ட ராணுவ பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வர்ஷினி கொஞ்சம் தேவையில்லாத ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க என்னதான் பிரச்சனை பண்ணாலும் என்னோட முடிய கூட புடுங்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசிடுறாங்க. ப்ரமோலையே தெளிவாக காட்டியிருக்காங்க. உடனே ராணவ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இப்படியா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல பிரச்சனை பண்றாரு. உடனே அந்த இடத்துல பிரின்சிபல் கிட்ட நியாயம் கேட்டு தீபக் வர்றாரு. அவங்க கிட்டயும் வர்ஷினி ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க. அவங்க தான் சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்களும் என்கிட்ட கேக்குறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரின்சிபல் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடத்துறாங்க. அருணை பொறுத்தளவுல வர்ஷினிக்கு அட்வைஸ் பண்றாரு, என்னதான் இருந்தாலும் நீங்க வார்த்தையை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. வர்ஷினி ராணவோட பாடி லாங்குவேஜ் என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத்தோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட்லயும் பல சண்டைகள் இருக்குது. ஆனா இது உண்மையான சண்டையா இல்லனா போலியா போடுறானுங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. இந்த வாட்டி இருக்கிறது எல்லாமே நடிகர் நடிகைகள், அவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குது. சௌந்தர்யாலாம் வேற லெவல். நேத்து நடந்த பிராங்கே பார்த்திருப்பீங்களே, 2 செகண்ட்ல கண்ணுல இருந்து பொல பொலன்னு தண்ணி வந்துருது, ரியலா அழுறாங்க. அதே மாதிரி தான் சண்டை போடும்போது கொஞ்சம் கூட போலியான சண்டை அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு வேற லெவல்ல சண்டை போடுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரு உண்மையா இருக்கா யாரு போலியா இருக்கா அப்படிங்கறத இந்த சீசன்ல கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வர்ஷினி வார்த்தைகள் விட்டுருக்க கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து. அதே மாதிரியே தர்ஷிகா பொறுத்தளவுல கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.